ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 138 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். இரட்டை கருவுறுதலில் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 3. ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஆப்ஷன் ஏயும் வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏயும் வரலாம், 5ம் வரலாம்ன்றேன். ஓகேங்களா? இப்போ உட்கருக்கள் 4 தான் இதில் பங்கு பெறுது. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகேங்களா? எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, பேஜ் நம்பர் 245 இருக்கும் பாருங்கள். இதில் இந்த 2வது பேராகிராஃபில், ஒரு ஆண் இனச்செல் அண்டத்துடன் இணைந்து சின்கேமி இரட்டை மைய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. இங்கே சைக்கோட் அப்படின்றது உட்கரு தான் இங்கே. ஓகேங்களா? அப்போ ஒரு உட்கரு தான் இங்கே. மற்றொரு ஆணின் செல் இரட்டை மைய உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவின் உட்கருவை தோற்றுவிக்கிறது. ஓகேங்களா? இது மும்மைய உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு 2 இணைவுகள் அதுக்கு கீழே தான் நம்ம பார்க்க வேண்டியது. இங்கு 2 இணைவுகள்னால் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்கேமி மூவிணைவு. இந்த 2 இணைவுகள் நடைபெறுவதால் இது இரட்டை கருவுறுதல் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்தெந்த இணைவு? சின்கேமி மூவிணைவு. இந்த 2 இணைவுகள் நடைபெறுவதனால தான் இது இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்கேமியில் எத்தனை உட்கரு இருக்கும், மூவிணைவில் எத்தனை உட்கரு பங்கு கொள்ளுது, அதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே மேலே பாருங்கள், சின்கேமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதில் இரட்டை மைய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. அதில் ஒரு ஆணினச்செல் அண்டத்துடன் இணைந்து சின்கேமி இரட்டை மைய சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது. அப்போ இங்கே ஒரே ஒரு உட்கரு தான். ஓகேங்களா? அடுத்து மூவிணைவில் எத்தனை உட்கரு அதில் இடம்பெறுது நம்ம பார்க்கணும். அதுக்கு வேறு புக்கில் நம்ம பார்க்கலாம். எதுலாம் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன புக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயோபாட்னி ஓல்டு புக்கு. ஓகேங்களா? 2011 வந்த புக்கு இது. அதில் இரட்டை கருவுறுதல் அப்படின்ற டாப்பிக்கே இருக்குது. அதில் சின்கேமினா என்ன, மூவிணைவுதல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். சின்கேமி அல்லது உண்மையான கருவுறுதல் 2 ஆண் கேமிட்டுகளில் ஒன்று அண்ட நியூக்ளியஸுடனும் இணைந்து இருமைய சைக்கோட்டை உருவாக்கும். இந்த கேமிட்டுகளின் இணைதல் நிகழ்ச்சி உண்மையான கருவுறுதல் அல்லது சின்கேமி எனப்படுகிறது. அப்போ சைக்கோட் இருமைய சைக்கோட் தானா? சைக்கோட் ஒன்று தான், அது 2 மயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அது இருமைய சைக்கோட்டை உருவாக்கும். அப்போ இங்கே சைக்கோட் ஒன்று தான். அப்போ உட்கரு, சைக்கோட்டுன்றது உட்கரு, இந்த இடத்துல உட்கரு ஒன்று தான். அதுதான் சின்கேமி, உண்மையான கருவுறுதல் அல்லது சின்கேமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உருவாக்கும் கருவுறுதல் என்று வேறு பெயர் இருக்குது. அடுத்தது மூவிணைதலில் எத்தனை உட்கரு இடம்பெறுது நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2வது ஆண் கேமிட் மேலும் நகர்ந்து மைய செல்லில் உள்ள 2 ஒற்றை மைய துருவ நியூக்ளியஸ் அல்லது இரட்டை மைய 2ஆம் நிலை நியூக்ளியஸுடன் இணைந்து மும்மைய முதல்நிலை கருவு நியூக்ளியஸை உருவாக்கிறது. இதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த 3 நியூக்ளியஸ்களின் இணைவை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி தான் மூவிணைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நியூக்ளியஸ்னால் 3 உட்கரு அதில் இடம்பெறுது, பங்கு கொள்ளுது. ஓகேங்களா? அப்போ மூவிணைதலில் 3 உட்கரு பங்கு பெறுது. சின்கேமியில் ஒரே ஒரு சைக்கோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இருமைய சைக்கோட்டு, ஆனால் சைக்கோட்டுன்றது ஒன்று தான், உட்கரு, ஒரே ஒரு உட்கரு தான் அங்கே இடம்பெறுது. இதில் 3 நியூக்ளியஸ் இடம்பெறுது, அதாவது உட்கரு தான். அது நியூக்ளியஸ்னாலும் உட்கரு தான், சைக்கோட்னாலும் அங்கே உட்கரு தான் அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ மூவிணைதலில் 3 உட்கரு, சின்கேமியில் ஒரு உட்கரு. அப்போ 3 1 4. இதற்கு உட்கருவுறுதல் என்ற பெயரும் வழங்குகிறது. மைய செல் இப்போது முதல்நிலை கருவுன் செல் என அழைக்கப்படுகிறது. இதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இரட்டை கருவுறுதல்னால் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் கேமிட் அண்டத்துடன் இணைவதும் மற்றொரு ஆண் கேமிட் துருவ நியூக்ளியஸுடன் இணைவதுமான மொத்த கருவுறுதல் நிகழ்ச்சி இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதில் என்ன அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சின்கேமி மற்றும் மூவிணைவு 2ம் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சின்கேமியில் ஒரு உட்கரு 1 அல்லது 1+1 கூட இருக்கலாம், ஒரு சந்தேகம்தான். ஓகேங்களா? நான் இதில் 1ன்னு சொல்கிறேன். இதில் மூவிணைவில் 3 நியூக்ளியஸ், இதில் ஒரு உட்கரு, இதில் 3 உட்கரு. அப்போ 2த்தையும் சேர்த்திங்கன்னா 4 உட்கரு அந்த இதில் இரட்டை கருவுறுதலில் பங்கு கொள்ளுது. இதில் இன்னொன்று சைக்கோட்டில் இன்னொன்று இருக்குது அப்படின்னா, இதில் 2 இதில் 3ன்னு ஆகும், மொத்தம் 5ன்னு ஆகும்.
அப்போ ஆன்சர் வந்து 4ஆகவும் இருக்கலாம் 5ஆகவும் இருக்கலாம், சந்தேகம்தான். ஓகேங்களா? ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் இதில் 4 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கூகுளில் சர்ச் பண்ணதும் 4 தான் உட்கரு தான் சொல்லியிருக்காங்க, அதில் வந்தது. அதனால தான் நான் இது 4ன்னு சொல்கிறேன். அப்போ வினைதலில் சின்கேமியில் ஒரு உட்கரு, வினைவில் 3 உட்கரு வந்து பங்கு பெறுது. அப்போ மொத்தமாக 4. அதே வந்து சின்கேமியில் 2ஆக கூட இருக்கலாம், சின்கேமியில் 2ஆக இருக்கலாம், வினைவில் 3ஆக இருக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 5. அப்போ ஆன்சர் வந்து 4ஆகவும் இருக்கலாம் 5ஆகவும் இருக்கலாம். ஆப்ஷன் ஏ அண்ட் சி இது ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆன்சராக இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு 4 தான் தோணுது, 4ஆக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன ஆன்சர், உங்களுக்கு எப்படி தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் 5 வருதா 4 வருதான்னு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.